பூமாரி மகளே பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. பூமாரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா. பூமாரி மகளே விஷ் ஹாப்பி பர்த்டேமா. இந்த வெட்டுறோம் பூமாரிமா கட் பண்ணுமா. நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பணிவு வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பணிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்த்த உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரையில் தமிழல்லி தாலாட்டு நாம் சொல்லி பிறந்த நாள் வாழ்த்துகிறோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா பூமாரி. போகும்போது பேக் போட்டுட்டு போ. ஹேண்ட் பேக்கு நல்லா அழகா இருக்கும். குட்டி பிள்ளைங்கலாம் ஹேண்ட் பேக் போட்டு வந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ ஸ்கூலுக்கு கொண்டு போய் யூஸ் பண்ண பேனா பென்சில்லாம் போட்டு யூஸ் பண்ண, ஓகேவா? கேக்கு சூப்பரா இருந்துச்சுமா. அக்கா ஏங்கா பேக்லாம் வாங்கிட்டு வரீங்க? அவ யூஸே பண்ண மாட்டா, வீட்டில் அது பாட்டுக்கு பீரோவில் தூங்கிட்டு இருக்கும். கேக்லாம் எப்படிக்கா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இவர் பால் டிப்போல சொல்லியிருந்தாருக்கா. டேஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கேக்கெல்லாம் சூப்பரா இருந்துச்சு சின்ன பொண்ணு, நல்லா டேஸ்டா இருந்துச்சு. சரி நான் போயிட்டு வரேன் சின்ன பொண்ணு. ஏக்கா இருங்கக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோம். நாங்கள் இங்க இருந்து என்ன செய்ய போறோம்? கேக் கட் பண்றதுக்காக தான் இங்க கூட்டிகிட்டே வந்தோம்க்கா. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்தே வீட்டுக்கு போவோம். வீட்டில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், வாங்க போய் சாப்பிட்டு போகலாம் வீட்டுக்கு. சரி சின்ன பொண்ணு, அப்ப வாங்க எல்லாம் சேர்ந்து கிளம்புவோம். பாரு சின்ன பொண்ணு, அழகா பேக் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. சரிடி தங்க பிள்ளை, நீ வச்சுக்கோடி. பாட்டி எனக்கு பால் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் டெய்லி விளையாடுவேன் பாட்டி. சரி மணி, விளையாடுறதுக்கு தான பாட்டி வாங்கி தந்திருக்கேன், விளையாடு விளையாடு. பேத்தி பிறந்தநாளை எப்படி கொண்டாட போறீங்களோ நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா சிறப்பா கொண்டாடியாச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். வா சின்ன பொண்ணு, வா பத்திரகாளி. அம்மா அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா. சரிம்மா, பெட்ல படுத்து தூங்கு. நான் அத்தைக்கும் பாட்டிக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு வரேன். இந்தாங்க பத்திரகாளி அக்கா, உட்காருங்க சாப்பிடுங்க. சரிங்க பத்திரகாளி அக்காவை சாப்பிட வச்சுட்டு இருந்தா வாரேன் நான். பிறந்தநாள் பூமாரி பிறந்தநாளை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுனே தெரியாமல் நானும் யோசிச்சுட்டே தான் இருந்தேன் சின்ன பொண்ணு. பரவாயில்ல, நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. கேக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நான் போயிட்டு வரேன் சின்ன பொண்ணு. என்னங்கக்கா அதுக்குள்ளே கிளம்புறீங்களா? சரி, பிள்ளைங்களை வீட்டில் தனியாக இருக்குங்கல்ல, போயிட்டு வாங்க. இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வாங்கக்கா. பிள்ளைங்களுக்கு கேக் கொடுத்தேன்னு சொல்லி கண்டிப்பாக கொடுங்கக்கா. சரி சின்ன பொண்ணு, கொடுக்குறேன். சப்பாடா, எவ்வளோ வேலை பிறந்தநாள் கொண்டாடி முடிக்க முன்ன. சரி நம்மளும் போய் படுப்போம். படுக்கவும் கை கால் முதுகலாக வலிக்குதப்பா சாமி. நான் அவைகளும் அத்தையும் வந்து சாப்பாடு கேட்டாதான் வச்சு கொடுக்கணும். அது வரை கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். பூமாரியும் தூங்கிட்டா வந்தோடனே. வந்துட்டு அந்த கிழவி செத்த நேரம் படுக்க விடுறாள்ல, படுத்து கண்ணு அசந்தது வருவா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு, இல்லாட்டி மருமவளையேன்னு வருவா. சரி போய் சாப்பாடு வச்சு கொடுப்போம். இந்த வரேன் இப்பதானே படுத்தேன், அதுக்குள்ள வந்து கூப்பிடுறீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. நான் இங்கேயே எடுத்துட்டு வந்துட்டேன் சாப்பாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம மதுரையில் சித்திரை திருவிழா வருது, மே 1ஆம் தேதி. வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க, நல்லா கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா சாமி பார்க்கலாம். இன்னைக்கு பூமாரி பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.